ஃபைனலி SA20 மெகா ஆக்ஷன் ஒரு வழியே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வெரி லாங் ஆக்ஷன் 5:30 PM ஆரம்பிச்சது 11:30 PM வரைக்கும் ஆக்ஷன் போச்சு. ஸோ ஸ்பிளிட் பண்ணி 2 டேஸாக கூட இந்த ஆக்ஷனை நடத்திருக்கலாம் போல. ஃபர்ஸ்ட்லி ஃப்ளெமிங் அண்ட் கோ வந்து ஒரு பிளானோட ஆக்ஷனுக்கு வந்தாங்களா, அதுவே ஒரு பெரிய டவுட்டாக இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலேட்டட் ஆக்ஷனில் தான் வந்து நம்ம பிக் பண்ணியிருந்தோம். JSK பிக் பண்ணதுல 1 or 2 பிளேயர்ஸ் வேணா ஸ்மார்ட் அண்ட் ஸ்டீல்ஸ்ன்னு சொல்லாமே தவிர மற்ற எல்லா பிக்ஸுமே லுக் வெரி ஆர்டினரி. அதுலேயும் லாஸ்ட் ஃபியூ பிக்ஸ் லைக் பிராண்டன் கிங், ரைலி ரூசோ அண்ட் இம்ரான் தாஹிர்லாம் லுக் லைக் ஃபில்லர், அதாவது ஸ்குவாட் சைஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்த சில பிளேயர்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ JSKயோட ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். அண்ட் மற்ற சில ஸ்குவாட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ஷனில் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ லைக் தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் பிரவிஸ். ஸோ பிரவிஸ் தான் JSKயோட பிரைமரி டார்கெட்டாக இருந்தாருன்னு ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா JSK 16.5 மில்லியன் ரேஞ்ச் வரைக்குமே பிரவிஸ்க்கு பிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது JSKயோட ஆக்ஷன் பர்ஸ்ல 78% வந்து பிரவிஸ்கே ஸ்பெண்ட் பண்ண பார்த்தாங்க. கிட்டத்தட்ட IPL 2025 ஆக்ஷன்ல எப்படி வெங்கடேஷ் இருக்கு கிட்டத்தட்ட 23 crores வரைக்குமே வந்து நம்ம RCB வந்து அக்ரெசிவா பிட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பிரவிஸ்க்கு வந்து விடாம பிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ளெமிங் அண்ட் கோ. யோசிச்சு பாருங்களேன், JSK மட்டும் பிரவிஸ் 16 மில்லியனுக்கு பிக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட மற்ற பிக்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும், நம்ம எப்படி ஸ்குவாடை ஃபில் பண்ணிருப்போம் அப்படின்னு யோசிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ட்ராமடைசிங்கா இருக்கு. நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. டெவால் பெரோஸ்க்கு அப்புறமா மோஸ்ட் ஹைப்ட் அப் பிளேயர் இன் திஸ் SA20 மெகா ஆக்ஷன் அது கண்டிப்பா நம்ம எய்டன் மார்க்ரம் தான். ஸோ மார்க்ரம் இப்போ DSGக்கு சோல்ட் ஆகியிருக்காரு. IPLயுமே LSG ஃப்ரான்ச்சைஸியை ரெப்ரசென்ட் பண்ணி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இங்க DSGயுமே அவர் சைன் பண்ணியிருக்காங்க 14 மில்லியனுக்கு. இனிஷியலா 12.4 மில்லியனுக்கு தான் சோல்ட் ஆகினாரு. நெக்ஸ்ட் நம்ம SEC RT நியூஸ் பண்றோம்னு சொன்ன காரணத்தால அவங்க வந்து பிட்டை இன்க்ரீஸ் பண்ணி 14 மில்லியனுக்கு விட்டாங்க. ஸோ 14 மில்லியனுக்கு வந்து நம்ம மார்க்ரம் DSG வாங்கிக்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட கோர்மி லுக்ஸ் வெரி சாலிட். ஆக்ஷனுக்கு நல்ல தொகையோட வந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. ஏன்னா மஃபாக்காவையுமே வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியல் மார்க்கி செட் 1ல அவரை பிக் பண்ணியிருந்தாங்க. தென் கான்வேயுமே வந்து மார்க்கி செட்டை தான் பிக் பண்ணியிருப்பாங்க. R325K அவரை பிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜெரால் கோஜி, ஸோ இது வந்து வெரி பிக் நேம். ஸோ கோஜியுமே வந்து DSGக்காக தான் SA20 2026ல ப்ளே பண்ண போறாரு. ப்ரீ சைனிங்ஸ்லுமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கிளாசன், பட்லர், நரேன் அண்ட் நூர்னு சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேஸ் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ DSG வந்து செம சாலிட் சைட் டு பீட் இன் திஸ் SA20ன்ற மாதிரி தெரியுது. கண்டிப்பா ஃபேவரட்ஸ் டு வின் திஸ் SA20 கூட சொல்லலாம். Now let's come back to JSK. So JSK fans ஆக்ஷனுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் their 3 லோக்கல் ஃபாஸ்ட் பாலர்ஸை கண்டிப்பா பைபேக் பண்ணுவாங்கன்னு. ஸோ அது வந்து லிசார்ட் வில்லியம்ஸா இருக்குமா, இல்ல நாண்ட்ரே பர்கரா, இல்ல ஜெரால் கோஜியா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாண்ட்ரே பர்கரை இப்போ RTM முறையில் 6.3 மில்லியன் ரேஞ்சுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்ட் வேல்யூ ஃபார் ஹிம். ஓவர் பிரைஸ் கூட கிடையாது. லெஃப்ட் ஆர்ம் பேசர் 140+ அசால்ட்டா கிளாக் பண்ணுவாரு. நம்ம TSKலையுமே பார்த்திருப்போம் இல்லையா. வாண்டரர்ஸ் வில் பி வெரி குட் ஃபார் ஹிம். ஸோ கண்டிப்பா ஸ்டார்டிங் 11ல நாண்ட்ரே பர்கர் இருப்பாரு. நோ டவுட்ஸ் அபவுட் தட். நாண்ட்ரே பர்கர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டில் பாட்மனுக்கு திரும்ப JSK பிட் பண்ணியிருப்பாங்க. அக்ரெசிவா பிட் பண்ணியிருந்தாங்க. நல்லவேளை பால் ராயல்ஸ் அவர் வந்து பிக் பண்ணிட்டாங்க. அண்ட் என்ன விஷயம் தெரியல கைஸ், பால் ராயல்ஸ் எப்பவுமே வந்து JSK வந்து ஏதாவது ஒரு பிளேயருக்கு வந்து பிட் பண்றாங்கன்னா அந்த பிளேயருக்கு இவங்களுமே பிட் பண்றாங்க. ஸோ இது என்ன கணக்குன்னு தெரியல. MACT இந்த ஆக்ஷனுடைய half of their work was completed. இந்த ஆக்ஷன்ல அவங்கள சில பிளேயர்ஸ்லாம் பைபேக் பண்ணணும்னு வந்திருக்காங்க. அந்த மாதிரி சில வேலைகளை கரெக்டாகவுமே செஞ்சிருக்காங்க. ஏன்னா ராசி வாண்டர்டர்ஸனை திரும்ப பிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் போன சீசன் அவங்களுக்காக வந்து பூரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் நான் திரும்ப எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க. 2 இம்ப்ரெசிவ் SA பேட்டர்ஸ் கைல் வெரினி அண்ட் எலனோ பாட்கிட்ட 2 பேருமே வந்து பால் ராயல்ஸ் தட்டி தூக்கி இருக்காங்க. அதுலேயும் கைல் வெரினிக்கு நடந்த சம்பவம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆக்ஷன்லையும் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் மூமெண்ட் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா 200K பேஸ் பிரைஸ்க்கு வந்து கைல் வெரினி சோல்ட் ஆகினார் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பிரெடோரா கேபிட்டல்ஸ் நாங்கள் RT நியூஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. உடனே ஸ்ட்ரைக் பேக் பண்றதுமா பால் ராயல்ஸ் 2.3 மில்லியனுக்கு வந்து பிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. 200K அதாவது அவரோட பேஸ் பிரைஸ்லேருந்து 2.3 மில்லியனுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஜம்ப் பண்ணி நம்ம பால் ராயல்ஸ் அவரை சைன் பண்ணியிருப்பாங்க. JSK இந்த ஆக்ஷன்ல 2 இங்கிலீஷ் ஃபாஸ்ட் பவுலர்ஸை சைன் பண்ணியிருப்பாங்க. டேனியல் ஓரல் அண்ட் லாஸ்ட் பிக் ஆஃப் JSK வந்து ரீஸ்டாப்லியே பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீஸ்டாப்லியே 1 மில்லியனுக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டேனியல் ஓரலை 1.5 மில்லியனுக்கு சைன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா டேனியல் ஓரல் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் பாஸ்ட்ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்காக ஒரு டெரிஃபிக் காம்போவா வந்து இருந்திருக்காங்க. இப்போ அதே காம்போ இங்க ஜோபக் சூப்பர் கிங்ஸ்க்கு வந்திருக்காங்க. SA20 2024 சீசன்ல 3rd லீடிங் விக்கெட் டேக்கரா டேனியல் ஓரல் இருந்தாரு. ஒன் ஆஃப் ஓரல் ஆர் ரீஸ்டாப்லியே வந்து 11ல ப்ளே பண்ண வைக்கலாம். நம்ம கண்டிப்பா அதை பத்திலாம் வந்து பிளேயிங் 11 வீடியோல பேசுவோம். தென் JSK இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரை சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரெனாலன் சுப்ரைன் R1 மில்லியனுக்கு இவரை சைன் பண்ணியிருப்போம். ஸோ இவரோட ஆக்ஷனை குறித்து ரீசெண்டாக தான் சில பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டு இருந்தது. லாஸ்ட் மந்த் தான் இவரோட ODI டெபியூ அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கே தான் வந்து இவரோட பவுலிங் ஆக்ஷனில் பிரச்சனை இருக்கு, செக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ தான் ஃபியூ டேஸ் பேக் வந்து அவருக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ September 7 ஐ திங்க் அவருக்கு வந்து கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கிளியரன்ஸ் கிடைச்ச கையோட ஆக்ஷனில் இப்போ September 9 அன்னைக்கு நம்ம JSK அவர் பிக்குமே பண்ணியிருக்காங்க. JSK ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்ஸ் ஆஃப் திஸ்
ஆக்ஷனுக்கு வருவோமே டியான் ஃபாரஸ்டர். ஸோ இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் அண்ட் 200K பேஸ் பிரைஸ்க்கே வந்து ஸ்டீல் பண்ணியிருந்தாங்க நம்ம ஜேஎஸ்கே. ஸோ செம பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் கைஸ். டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் அண்ட் எஸ்ஏயோட எமர்ஜிங் டூர்லாம் கூட வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பங்களாதேஷ்க்கு எதிராக ப்ளே பண்ண ஒரு எமர்ஜிங் டூரில் வந்து கிட்டத்தட்ட 90 ரன்ஸ்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வேற. ஸோ கண்டிப்பாக ஜேஎஸ்கேக்கு செம வேல்யூபிள் அடிஷன் இந்த டியான் ஃபாரஸ்டர். இஸ் அ ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் டூ. நீங்கள் கண்டிப்பாக 1 or 2 ஓவர்ஸ் புஷ் பண்ணலாம் இவரை வச்சு. ஸோ ஃபாஸ்ட் பாலர் தான் இவர். அண்ட் ஆக்ஷன் முடிய அண்டர் 23 கேட்டகரியில் சில பிளேயர்ஸ்லாம் வாட்ச் அவுட் பண்ணுங்க நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதில் ஒருத்தர் தான் இந்த கீகன் லைன் கேஷே. ஸோ இவர் வந்து பால் ராயல் சைன் பண்ணியிருக்காங்க R950Kக்கு. நம்ம ஜேஎஸ்கேயுமே வந்து பிட் பண்ணி பார்த்தாங்க. நமக்கு அண்டர் 23 கேட்டகரியில் 2 பிளேயர் சைன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம லேட்டர் ஆன் திஸ் வீடியோவில் பார்ப்போம். பட் இவருக்குமே பிட் பண்ணி பார்த்தாங்க, அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு கிடைக்கல. அண்டர் 23 கேட்டகரியில் ஜேஎஸ்கே அவங்களோட முதல் பிளேயராக ஸ்டீவ் ஸ்டோக்கை வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் தான். R200K அவரோட பேஸ் பிரைஸ்க்கே வந்து சைன் பண்ணியிருப்போம். செம எக்ஸைட்டிங்கான பிளேயர், ஜஸ்ட் 19 இயர்ஸ் ஓல்டு தான். ஸோ ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஏ சர்க்கியூட்ஸ்லாம் வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எப்படி குட் பை அக்லி படத்தில் வந்து ஒரு தாத்தா வந்து நம்ம அஜித் குமாரை ஹைப் பண்ணி பேசிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி நம்ம பீடாக வந்து 2024 அப்பயே வந்து ஸ்டீவ் ஸ்டோக்கை ஹைப் அண்ட் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த உலகமே வந்து ஸ்டீவ் ஸ்டோக் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காருங்க. ஸோ எஸ், இவர் வந்து அண்டர் 19 கிரிக்கெட்லையுமே வந்து ஃபாஸ்டஸ்ட் 50 வேற ஸ்கோர் பண்ணியிருக்காராம். ஸோ இவரை பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் கைஸ். இந்த ஆக்ஷனில் ஜேஎஸ்கே எடுத்து உருப்படியான ஒரு பிக்கில் இவர் ஒருத்தர் நீங்கள் சொல்லிக்கலாம். விக்கெட் கீப்பர் பேட்டராக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஜேஎஸ்கேட விக்கெட் கீப்பராக இந்த சீசனில் ஸ்டீவ் ஸ்டோக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கு. அண்ட் அண்டர் 19 வேர்ல்ட் கப் 2024 வந்து நிறைய ரன்ஸுமே வந்து கூச்சிருக்காருங்க. 214 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 42 அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 148. யார் அவன் பிரேவ்ஸோட லெஃப்ட் ஹேண்டட் வெர்ஷன் மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. ஸோ வந்து நீல் டிம்மஸ் அண்டர் 23 கேட்டகரியில் ஜேஎஸ்கே எடுத்த 2வது பிளேயர் இவர். அண்ட் இவருமே வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் தான். பேஸ் பிரைஸ் ஆஃப் 200Kக்கு ஜேஎஸ்கே சைன் பண்ணியிருந்தாங்க. லெஃப்ட் ஹேண்டட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொல்கிறாங்க. ஸோ இவரை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனாலும் இவரையுமே மக்கள் ஹையாக தான் ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீவ் ஸ்டோக்கு பெர்ஃபெக்ட் பேக்கப்பாக நம்ம நீல் டிம்மஸ் இருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் பிக் வாஸ் வெரி மச் அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் மீ. ஏன்னா சுபம் ரஞ்சானையே ஜேஎஸ்கே சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம டிஎஸ்கே இந்த வருடம் அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஒரு கேம்ல LAKRக்கு அகைன்ஸ்டா வந்து 70 ரன்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. TSKக்காக இந்த MLCல த்ரூ அவுட்டாவே அவரோட பெர்ஃபார்மன்சஸ் வாஸ் வெரி குட். அந்த காரணத்தினால தான் JSK அவரோட பேஸ் பிரைஸ் 200Kக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ அசோசியேட் நேஷன் கிரிக்கெட்டர்ஸ் who have got selected for SA20. The JSK இன்னொரு சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர் ரிவால்டோ முன்சாமி 500Kக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கன்சிக்யூட்டிவா வந்து பிராண்டன் கிங் அண்ட் ரைலி ரூசோ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. பிராண்டன் கிங் உங்க எல்லாருக்குமே தெரியும், வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட்டர். அண்ட் ரைலி ரூசோ ஆஃப்கோர்ஸ் லோக்கல் பேட்டர். இந்த பிக்ஸ்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆக்ஷன் அப்போ நம்ம பிக் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட நேம்ஸ் கால் அவுட் பண்ணப்போ வந்து அன்சோல்டா தான் போனாங்க. அண்ட் ஜேஎஸ்கேட லாஸ்ட் 2 பிக்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். இம்ரான் தாஹிர் அண்ட் ரீஸ் டாப்லியோட வந்து இந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இம்ரான் தாஹிர் GSL 2025 அதாவது குளோபல் சூப்பர் லீக்லையும் சரி அண்ட் CPLலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்காரு. ஸோ வந்து இப்போ கரண்ட் ஃபார்ம் வந்து பீக்ல இருக்கிற காரணத்தினால 600Kக்கு இஸ் வெரி மச் வர்த் இட் தான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரீஸ் டாப்லியோட இந்த ஆக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அண்ட் எப்படி ஆக்ஷன் வந்து ரிச்சர்ட் மேட்லி என்னப்பா ஃபோட்டோ கூட அவைலபிளாக இல்லை அப்படின்னு ஒரு பிளேயரை வந்து சொல்லியிருப்பாரோ, அந்த பிளேயரை நானுமே தெரியாமல் லீவ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ யாங்கோ ஸ்மித் இவர் வந்து ஜேஎஸ்கே சைன் பண்ணியிருந்தாங்க. நல்ல டால் ரைட் ஆம் பேசுறவர். வீடியோஸ் பெருசாக ஃபைன் பண்ண முடியலனாலும் CSI டொமஸ்டிக் லீக்ல வந்து டைட்டன்ஸ் கிளப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஒன் லாஸ்ட் டைம் ஜேஎஸ்கேட இந்த 19 பிளேயர் ஸ்குவாட் யார் அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ ஃபேப் டியூப்ளசிஸ், ஜேம்ஸ் வின்ஸ், டானவன் ஃபெரா, அகில் ஹுசேன், ரிச்சர்ட் லீசன் இவங்க எல்லாருமே வந்து ப்ரீசைன் அண்ட் ரீடைன் நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து ஆக்ஷனில் பிராண்டன் கிங், ரைலி ரூசோ, ரிவால்டோ முன்சாமி, நெயில் டிம்மஸ், நாண்ட்ரே பர்கர், டேனியல் ஓரல், இம்ரான் தாஹிர், பிரணாலன் சுப்ரைன், ரீஸ் டாப்லி, யாங்கோ ஸ்மித், பியான் முல்டர், டியான் ஃபாரஸ்டர், ஸ்டீவ் ஸ்டோக் அண்ட் சுபம் ரஞ்சானி. சில ஹியூஜ் சர்ப்ரைசஸ்மே இந்த SA20 ஆக்ஷனில் இருந்துச்சு. ஸோ ஜார்டன் காக்ஸ் அன்சோல்டாக போயிருக்காரு. 1.5 மில்லியன் பேஸ் ப்ரைஸாக வச்சது தான் தப்பா அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் பிளேயர்ஸ் லைக் முஸ்தபிசுர் ரஹ்மான், மகேஷ் தீக்ஷனா அண்ட் இன்னும் சில பிளேயர்ஸ்லாம் கூட வந்து அன்சோல்டாக போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த 1.5 மில்லியன் கேட்டகரியில் வந்தாங்க. இந்த வருஷம் 100ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஜார்டன் காக்ஸ் தான். ஸோ அதுக்காவது மரியாதை கொடுத்து ஏதாவது ஒரு டீம் பேஸ் ப்ரைஸ்க்காவது சைன் பண்ணியிருக்கலாம். பட் ஹை பேஸ் ப்ரைஸ் செட் பண்ணது தான் வந்து பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு போல. அண்ட் ஆக்ஷன் முடிகிற ஸ்டேஜஸ் அப்போ SCC பேட்டிங் கோச் கிட்ட உங்களோட கேப்டன் யாரு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எய்டன் மார்க்கர் தான் இப்போ லீவ் ஆகியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால உங்களோட நியூ கேப்டன் யாருன்னு கேட்டதுக்கு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் வந்து SCCயோட நியூ கேப்டனா இருக்க போறாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. SCCயோட ஆக்ஷன் பிக்ஸ்மே தரமா இருந்துச்சு. பியூட்டி வித் பிரெயின் காவியா மரன சும்மாவா சொன்னாங்க. ஸோ சூப்பரான பிக்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. நம்ம மேத்யூ பிரெட்ஸ்கி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டரை வந்து 6.4 மில்லியனுக்கு சைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் குவிண்டன் டிகாக் ஆல்சோ SCCயை ரெப்ரசென்ட் பண்ணி தான் ப்ளே பண்ண போறாரு இந்த வருஷம் SA20ல. எம்ஏ வேர் வெரி மச் சைலண்ட் தான். பட் டுவேன் பிரெடோரியஸ் வந்து எடுத்திருந்தாங்க. டுவேன் பிரெடோரியஸ்,
லாஸ்ட் சீசன் டிஎஸ்சிக்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. இப்போ கரண்டாக சிபிஎல்லையுமே நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ டுவைன் பிரெட்டோரியஸ் முன்னாடி இங்கே வந்து சிஎஸ்கேல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அவர் வந்து எம்ஐ கேப்டனுக்காக இந்த வருஷம் SA20 ப்ளே பண்ண போறாரு. அண்ட் நம்ம பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ்ல சௌரவ் கங்குலி தாதா ஒரு பேட்டிங் பவர் ஹவுஸ் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ டெவால் பிரஸ் இந்த ஆப்ஷன்ல பிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ப்ரீ சைனிங்லேயே வந்து வில் ஜாக்ஸ், சர்ஃபியன் ரூத்தர்ஃபோர்ட், ஆண்ட்ரியஸ் எல்லாம் பிக் பண்ணியிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கால கரண்ட் பெஸ்ட் T20 ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜ் ஆல்சோ வந்து பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக தான் இந்த சீசன்ல ப்ளே பண்ண போறாரு. அண்ட் லுங்கி இங்கிடி ஆல்சோ இவங்க சைன் பண்ணியிருந்தாங்க. SA20 முதல் பங்களாதேஷி பிளேயர் டு ஃபீச்சரா வந்து ஷகீப் அல் ஹசன் மாறுவார் நினைச்சா தைஜுல் இஸ்லாம்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. பால் ராய்ஸ் இந்த ஆப்ஷன்ல வந்து ரொம்ப ஆக்டிவா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு பிளேயர் தான் இந்த ஆசா ட்ரைபேன்றவர். ஜெர்சிங்கிற கண்ட்ரிக்காக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கிளாமோர்கன் கவுண்டி கிளப்காகவுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ரீசன்ட் ஃபியூ இன்னிங்ஸ் இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா டிசர்விங் பிளேயர் டு கெட் SA20 கான்ட்ராக்ட். அண்ட் நீங்க நினைக்கிறீங்க இந்த SA20 ஆப்ஷனை பத்தி உங்களோட ஃபேவரட் ஸ்குவாட் எது அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் JSKயோட ஸ்குவாட் ரேட்டிங் என்ன அப்படிங்கறதையுமே கண்டிப்பா சொல்லுங்க அவுட் ஆஃப் 10. அண்ட் அவங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பீஷியஸ் பை.